டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான செய்முறையில் ஒரு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுறது தான் ஒரு கஷ்டமான வேலை. இன்றைக்கி அந்த கஷ்டமும் இந்த சப்பாத்தியில் இல்லை. அதோடு சேர்த்து இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜோடு சேர்த்த ஒரு சூப்பரான சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஈஸியான ஒரு எளிமையான மெத்தடில் தான் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்கு. நம்ம தண்ணி வந்து இங்கே ஒரு 400 ml சாதாரண தண்ணி சேர்க்குறோம். இதுக்கு தேவையான உப்பை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நம்ம தண்ணியோடு சேர்த்துடலாம். இப்போ உப்பை போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. உப்பு நல்லா கரைஞ்சி அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு இடையில நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன மிக்சிங் பவுலில் நம்ம வந்து ஒரு சல்லடையை வச்சுக்கலாம். மாவு வந்து நம்ம மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுக்க போகிறோம். கோதுமை மாவு நீங்கள் கடையில் வாங்கினதா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எதுனாலும் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு, கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் நமக்கு இந்த மாவோட அளவு வரும். அதை நம்ம சலிச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்குவோம். அவ்வளோதான், நம்ம கோதுமை மாவை சலிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சின்ன மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை, கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும். 50 கிராம் பொரிகடலை எடுத்து நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். பொடி பண்ணி வச்சுருக்கதை அப்படியே சேர்த்துறாமல் அதையும் நம்ம சலிச்சுட்டு தான் சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலை வந்து மாவு பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அவசரத்துக்கு கொண்டக்கடலையெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி போட முடியாது. அதனால் நம்ம இந்த பொரிகடலை, அதாவது வறுகடலைன்னு சொல்லுவாங்க, உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதுதான். அதை நம்ம இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த இடத்துல இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம மாவை ஜலிச்சுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ கலந்து கொடுத்துட்டு இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்தோடனே அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிடுங்க. மீடியத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கக்கூடிய மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கிண்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இதுபோல் நல்லா கிண்டி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி பவுலில் மாற்றிடுங்க. இப்போ நம்ம இந்த பவுலில் மாவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மாவு வந்து அந்த சூடான அந்த வெந்நீரில் கிண்டி வச்சுருக்கோம்ல, நல்லா ஊறினா தான் சப்பாத்தி நம்ம நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா மாவு ஊறி வந்துருச்சு. ஊறி வந்த மாவு வெதுவெதுப்பான சூட்லேயே நம்ம அதை பிசைஞ்சிடணும். இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்தி இந்த மெத்தடில் ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம நேராக பிசைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். இந்த மெத்தடில் போட்டோம்னா நமக்கு வேலையும் மிச்சம், ரொம்ப லேசாக முடிஞ்சிடும். லேசாக கொஞ்சமாக பிசைஞ்சா போதும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டி எடுத்துருங்க. மாவோட பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா விரல் வச்சா நல்லா பதியணும், ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது. நம்ம சொன்ன அளவுகளில் ரெடி பண்ணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம பிசைஞ்சாச்சு. இது இன்னும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறி வரட்டும். ஒரு மூடியை போட்டு வச்சிடலாம். இந்த சப்பாத்திக்கு சிம்பிளாக ஒரு சைடிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பத்தை வச்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. கடாயை சூடாகிட்டு இருக்கு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்க்குறோம். சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூனு சோம்பு அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா. நம்ம வந்து அந்த முழு மசாலா போடுறதுக்கு போல் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம இந்த இடத்துல மசாலாவே போட்டுடுறோம். அந்த எண்ணெயில் அது நல்லா பொரிஞ்சு வரும்போது நமக்கு அந்த ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட் நல்லா அருமையாக கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம கரம் மசாலா சேர்த்தா இப்போ நம்ம சேர்த்துட்டோம். அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 சேர்ந்ததை அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து கொடுங்க. லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் நல்லா லேசாக அந்த மாதிரி வெந்து வரட்டும். வெந்து வந்த உடனே இங்கே ஒரு பெரிய சைஸில் 2 வந்து பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா வெட்டி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கிடலாம். அதை நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். வெட்டி போடுறதுக்கு போல் இன்றைக்கி பேஸ்ட்டை அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அதோட கலந்து கொடுங்க. இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நமக்கு அந்த வெங்காயம் வெந்து வரட்டும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்க்க போகிறோம். தக்காளி பேஸ்ட் வந்து ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியை எடுத்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் நமக்கு இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்து விட்ருங்க. தக்காளி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு, காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. நம்ம இன்றைக்கி இந்த கிரேவிக்கு பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. மசாலும் அந்த கிரேவியில் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் ஆனோடனே லைட்டாக அந்த எண்ணெயெல்லாம் சைடில் எல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்த உடனே ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தொக்கு வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கணும். அவ்வளோதான் சப்பாத்திக்கு நம்ம வந்து தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி இன்றைக்கி நம்ம மீல் மேக்கரில் தான் பண்ண போகிறோம். மீல் மேக்கர் ஒரு 100 கிராம் பாக்கெட்டை வாங்கி நல்லா கொதிக்கிற வெந்நியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து முழுசாக தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து இதை கொஞ்சம் பிச்சு சேர்க்கனாலும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா கலந்து கொடுங்க. மீல் மேக்கர் உள்ளே போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 50 ml மட்டும் தண்ணி, 50 ml தண்ணி சேர்த்துக்கங்க போதும். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒருக்கா கலந்து கொடுங்க. இப்போ நமக்கு வந்து மீல் மேக்கர் ஏற்கனவே நல்லா வெந்நியில் போட்டு வெந்தது தான். ஆக இந்த மசாலா வந்து அந்த மீல் மேக்கரில் மிக்ஸ் ஆகணும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அந்த மசாலாவில் வேக விடணும். அவ்வளோதான். நல்லா வெந்து வரட்டும். மீல் மேக்கர் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவில் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக மல்லித்தலையை வெட்டி மேலே லேசாக போட்டு விடுங்க. போட்டு விட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி சப்பாத்திக்கு சைட் டிஷ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறி வந்த அந்த மாவை லேசாக ஒரு தடவை பிரட்டி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது போல் லேசாக பிசைஞ்சா போதும். ரொம்ப நேரம் பிசைய தேவையில்லை. இப்போ நமக்கு சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. இதுலேருந்து நம்ம உருண்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியோட சைஸுக்கு தக்கன நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு உருட்டிக்கலாம். இப்போ நம்ம மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மைதா மாவு கொஞ்சமாக இந்த டேபிளில் போட்டுட்டு நம்ம இந்த உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க. இப்போ மைதா மாவு சேர்க்கும்போது நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மைதா மாவு லேசாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட அந்த இடத்துல சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். நைஸாக நல்லா புரட்டி விட்டு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்ச அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக இருக்கும். ரொம்பையும் கனமாக இருக்கக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு லேசான திக்னஸில் இருந்தால் போதும். நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்துருக்கோம். நீங்கள் இரும்பு கடாய் எதனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ பற்ற வச்சாச்சு. கடாய் சூடாகிட்டு இருக்கு. கல் சூடானோடனே நம்ம வச்சுருக்கக்கூடிய சப்பாத்தியை இதில் போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி மாவு எடுத்ததுலேருந்து பிசைஞ்சு உருட்டி தேய்ச்சி நம்ம போட்டு எடுக்கிற வரைக்கும் எந்த எண்ணெயும் கிடையாது. எண்ணெய் இல்லாமல் சூப்பரான ஒரு சாஃப்டான சப்பாத்தி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். நமக்கு ஒரு நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிஷம் அந்த ஒரு பக்கம் நல்லா லேசாக சூடாகி வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம அதை அப்படியே புரட்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு லேசாக அந்த ட்ரை ஆன பிறகு நம்ம புரட்டி விட்டுடலாம். புரட்டி விட்டுட்டு இந்த பக்கம் நல்லா லேசாக வெந்து வரட்டும். இது வந்து நல்லா வெள்ளை துணி தான், காட்டன் துணியை அதை மடித்து வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போட்ட உடனே லேஸ் அந்த மாதிரி மேட்டாக்கில் அழுத்தி கொடுங்க. நமக்கு அது நல்லா ஒன்று போல் அந்த ஏர் வாங்கி நல்லா வெந்து வரும். நல்லா உப்பி வரும். பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அதை புரட்டி விட்டுக்கலாம். புரட்டி போட்டோடனே நமக்கு நல்லா அந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும். சூப்பராக அந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி எலும்பி வந்தாலே நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். 2 விரல்ட்டு அப்படியே சப்பாத்தியை பிச்சுட்டு இதில் ஒரு 2 பீஸை மட்டும் அப்படியே கிரேவியோடு எடுத்து ஒரு காலை டிஃபனு நைட் டிஃபனுக்கு இது மாதிரி சாப்பிட்டோம்னா அதே நம்மளோட மனசு எங்கேயோ போய் வருது. அந்த கிரேவி டேஸ்ட் அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ஒரு முறை இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு எண்ணெய் இல்லாத சப்பாத்தி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.